நாங்கள் ஒரு ஒரு பூரி பார்ப்போம். மாவில் நெய் போட்டு வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டிருக்கேன். பிணைஞ்சிக்கிறோம். இது நெய் எடுத்த கரண்டி மாவில் சேர்த்துக்கிறோம். பிணைஞ்சிட்டு பார்ப்போம். பாருங்க, பிணைஞ்சி வச்சுட்டேன் மாவு. சுத்த இருக்கட்டும். தேய்ச்சி இது பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கரைச்சி வச்சு நெய் மாவும் போட்டு தடவை பார்ப்போம். தேய்ச்சிக்கிட்டு பார்ப்போம். தேய்ச்சி வச்சுட்டேன். மாறேன். இது ஆடும், அதனால் துண்டை போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை எடுத்து தேய்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேய்க்கிறோம். தேய்ச்சி உருட்டுறோம். மாறேன். அதுதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். தேய்ச்சி பார்ப்போம். இதெல்லாம் ஒன்றா போட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். ஒன்றா போட்டு அடிக்கிட்டு பார்ப்போம். வரேன். அழகாக தேய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ என்ன செய்கிறோம், எண்ணெயை காய வச்சு பொரிச்சிருவோம். பொரிச்சிட்டு அப்புறமேட்டு பாவு வச்சிடுறது. வரேன். மூளை ஈய பற்றியா எண்ணெய் காய வச்சுருக்கேன். காயட்டும், நல்லா காயட்டும். அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எண்ணெய் காயமில் போடக்கூடாது. நல்லா காஞ்ச பருப்பு போட்டதை எண்ணெய் காயத்தோட போடுவோம். நல்லா சூடாகிட்ட பிறகு தான் போட்டால் தான் நல்லா பொரியும். லேசாக சூடாக்கி போட்டோம்னா சரி வராது. நல்லா காயட்டுன்னு பாருங்க. எண்ணெய் காய்ஞ்சிச்சா போட்டு பார்ப்போமா. போட்டு பார்ப்போம். அதான் மேலே வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதுவாக மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வருது அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம. பார்ப்போம். அதுதான் மேலே வந்தது நல்லா வெந்திருக்கு அர்த்தம். நல்லா 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 வெந்துருச்சுனா தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா அது வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும். இது ரொம்ப நேரம் செஞ்சாலும் நல்லா வெந்துருச்சுன்னா ரொம்ப நேரம் செஞ்சாலும் மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைன்னா அப்படியே சவுத்து போகும். கொஞ்சம் நேரம் இருந்தாகும். அதனால தான் இப்போ நல்லா வேட்டும். நல்லா இருந்தால் தான் நல்லா. அப்போ தான் அது 2 நாளைக்கு வச்சுருந்தா கூட அப்படியே மொறுமொறுப்பு குறையாமல் அப்படியே இருக்கும்.
இல்லைன்னா அப்படியே சவுக்கு சவுக்குன்னு ஆகி போகுது, சரி வராது. திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். ஓரளவு பொரிஞ்சிருச்சு. உள்ளெல்லாம் போய் நல்லா சூடு ஏறணும். அப்போ தான் நல்லா உருள் மாவும் வேகும். நம்ம நைசத்தும் தட்டியிருக்கோம், எடுத்துருவோம். போடுவோம். ஆஹா, ரெண்டுச்சோ வந்துட்டாக. உதிரி போட்டுருமா? நல்லா புரியுது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துருவோமா? இப்போ போட்டுருவோமா? வேட்டும். இந்த சீனி போட்டு வச்சுருக்கேன், நல்லா கொஞ்சம் பாவாட்டும். கொதிக்க வரேன். பாவு நல்லா இலகி வரவும் அதோட பூரியில் எடுத்து ஊற்றணும். நல்லா கட்டியாக வந்துடணும். கொதிக்கட்டும், கொதித்து கட்டியாக வரட்டும். பாவு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாக வரணும். வந்த பிற்பாடு எடுத்து ஊற்றுவோம். இன்னும் ரொம்ப கட்டியாக வரணும். எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் பார்ப்போம்.